அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வீட்டிலேயே கலப்படம் இல்லாத மேஷ்மலோஸ் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். குழந்தைகளுக்கு கொடுக்குறது நாங்கள் கலப்படம் இல்லாத நஞ்சற்ற மேஷ்மலோஸை கொடுக்கலாம். அதுக்காண்டி நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். வாங்க. நான் முதல்ல ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள 500 கிராம் சீனி சேர்க்குறேன். சீனி எடுத்த அதே கப்பால் நான் தண்ணியும் சேர்க்குறேன். அது 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். சீனி காய்ச்சப்படட்டும். அந்த இடையில் நான் ஜெலட்டின் எடுக்கிறேன். இந்த ஃப்ளேவர் ஜெலட்டின் தான் எடுத்தேன். MD இம்போர்ட்டட் ஜெலட்டின் 30 கிராம் ஜெலட்டின் எடுத்தேன். இது இலங்கை விலையில் 220 ரூபாய். இப்போ இதை தண்ணி விட்டு கரைப்போம், கட்டி விடாமல். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஜெலட்டினை கரைச்சி எடுக்கிறேன். கட்டி இல்லாமல் கரைக்கிற கண்ணி தான் முன்னுக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நாங்கள் சுடு தண்ணிக்கு சேர்க்க ஜெலட்டின் இறுகும். இப்போ கட்டி பட்டுரும் என்பதற்காக முதல்ல தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ நான் சீனி பானி காய்ச்சப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ இப்படி மென்மையான பதமாக இருக்கக்குள்ள நான் இதுக்குள்ளே ஜெலட்டின் சேர்க்க போகிறேன். கரைச்சி வச்சுருந்த ஜெலட்டினை இப்போ இதுக்குள்ளே சேர்க்குறேன். ஜெலட்டின் சேர்த்த அப்புறம் அடிக்கடி கிளறி விட்டுட்டு இருக்கணும், இல்லாட்டி கட்டி வெட்டுறேன். இப்போ எனக்கு ஜெலட்டின் நல்லா இறுகி வந்திருக்குது. இப்போ இதை நான் ஆற விட போகிறேன். ஆற விட்டுட்டு தான் பீட்டரால் அடிக்கணும். அதுக்காண்டி ஆற விட போகிறேன். இப்போ எனக்கு ஆறிட்டுது. இப்போ இதை பீட்டரால் அடிக்கிறேன் பாருங்க. எனக்கு 8 நிமிஷத்தில் மேஷ்மலோஸுக்கு ஏற்ற பருவத்தில் இறுகி வந்தது. அடிபட்டு 8 நிமிஷம் இதில் காட்டிலாம் நான் எனக்கு சரியாக 8 நிமிஷத்தில் மேஷ்மலோஸுக்குரிய பருவத்துக்கு வந்துட்டேன். நல்லா பீட் பண்ணணும். எனக்கு அடிக்கவே இறுகி கொண்டு வருது. இப்போ முதல்ல ஆரம்பத்திலேயே வைப்பிங் க்ரீம் மாதிரி இருக்குது பார்க்க. அதை விட நல்லா இறுகி வரணும். நான் அப்படி பீட்டரால் எடுத்து காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு ஒன்று ட்ரொப்பை படக்கண்டு விழாமல் கொஞ்சம் முறுக்கமாக விழும் பாருங்க தொடர்ந்து. அப்படி இந்த பருவத்தில் வரக்குள்ள நாங்கள் அடிக்கிறத நிப்பாட்டலாம். இப்போ நான் மேஷ்மலோஸ் இறக்க போகிற ஒரு பாத்திரத்துக்குள்ள முதல் 2 கலர் சேர்க்க போகிறேன். முதல் வெள்ளையை இதுக்குள்ளே சேர்க்குறேன். அடுத்தது நான் ஒரு மச்சந்தா கலர் சேர்க்க போகிறேன். கடையில் 2 கலர் சேர்த்து விற்கிறோடைய நானும் 2 கலர்லேயும் உங்களை செய்து காட்டுறேன். இப்போ இந்த ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்தா கணக்கு தேவையில்லை. அது உங்களோட விருப்பம், உங்களுக்கு என்ன நிறம் விருப்பமோ அந்த நிறத்தில் விரும்பின அளவில் சேர்த்துக்கொள்ளுங்க. இது நாங்கள் நல்லா அடிக்க தேவையில்லை. அடித்தபடியாக இப்போ கலர் சேர்த்தபடியாக மட்டும் கலர் மட்டும் அதில் கலவட்டாக காணும் எங்களுக்கு. இப்போ இதுவும் நான் கலந்துட்டேன். இந்த வெள்ளைக்கு மேலே இந்த கலர் சேர்க்கப்பட்டதை ஊற்றுறேன். எல்லா இடம்படியாக ஸ்ப்ரெட்டாக பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு அவசரம் மேஷ்மலோஸ் சாப்பிட்றோம்னு சொன்னால் நீங்கள் அரை மணி நேரம் ரீஃப்ரிஜிரேட்டருக்கு வச்சுட்டு எடுத்து விட்டினாலும் ஓகே. நான் குழந்தைகளுக்கு கொடுக்குறோடைய இப்போ வெயில் காலம் சளி பிடிச்சுமேக்காக ரீஃப்ரிஜிரேட்டர் வைக்காமல் வெளியில் 2 மணி நேரம் வச்செடுத்தேன். நான் 2 3 மணி நேரம் வச்செடுத்தா காணும். இப்போ பாருங்க, நான் உங்களை வெட்டியும் காட்டுறேன். நாங்கள் கடையில் வேணால் சின்ன சின்ன துண்டுகள் இப்போ 100 150 ரூபான்னு போகுது. நாங்கள் வீட்டிலே செஞ்சால் கலப்படம் இல்லாத நஞ்சு பொருள் சேர்க்காத ஆரோக்கியமான மேஷ்மலோஸாக இருக்கும். அதனால் பெரிய துண்டாக நான் வட்டி எடுத்து காட்டுறேன் பாருங்க.
எனக்கு மொத்தமாக 400 தான் செலவாயினது. இதுன்ற டபுள் மடங்கு வந்தது. இன்னொரு கப்பில் விட்டேன் நான். அதை நான் உங்களுக்கு காட்டேன். அப்படி வெட்டி எடுத்து நாங்கள் ஐஸையும் சுகர் மேலே பிரட்டினா ஒட்டாது கையில், இல்லாட்டி இது கொஞ்சம் ஒட்டும். ஆனால் சின்னால் அது பிரட்ட முன்னமே எடுத்து சாப்பிட்றான். குழந்தைகளுக்கு எலும்பு வளர்ச்சிக்கெல்லாம் நல்லது. வீட்டிலேயே நாங்கள் செஞ்சு கொடுக்குறது ஆரோக்கியமானது. பாருங்கள் அப்படி சாஃப்டாக இருக்கு. நான் மற்றி காட்டுறேன். நல்ல பெரிய துண்டாக நான் வட்டி எடுத்தேன். நான் மேலால் ஐசிங் சுகர் தூவிட்டு சாப்பிட்டோம்னா கையில் ஒட்டாமலும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். கடையில் செய்கிற விட ரொம்பவே சுவையாகவும் இருந்தது. நீங்களும் ஒருக்கா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு துண்டுகளும் வெட்டி போட்டு எல்லாம் சேர்த்து ஐசிங் சுகர் பிரட்டி சாப்பிட்டோம்னா சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.